மாணவர்களே, உலக மக்களே, குட் மார்னிங். சரி, அது போட்டோம். ராத்திரி உலக மக்கள் எல்லோரும் ஆமாம், எல்லாமே கனவு காணுகிறது. ஆமாம், இயற்கையில் வந்து அது ஒரு ஆமாம், ஈவன் செடி கொடிகள் கனவு காணுகின்றன. இது சயின்ஸுமா, சயின்ஸு. சாமி இல்லை, சயின்ஸ். ஆமாம், வருங்காலத்தில் வந்து மொத்தம் ரோபோக்கள் ஆளும் அப்படின்றோம். அதாவது ஆமாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஆண்கள் இருக்கானுங்களே, ஆண்கள் அதான்பா புள்ள பெக்க முடியாதவனுங்க. அவர்களும் பிள்ளை பிறக்கக்கூடிய நாட்கள் வரும், கண்டுபிடிச்சிருவேன் என்றான்னு சொல்லின்னு திரியிறானுங்க. அதான் ஏப்பா ஜிபி சாட்டுன்ற ஏன்ற அப்புறம் இது நந்தா ஆச்சரியப்பட மாட்டியா? எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய சம்பவங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள் ஆமாம் வரும் நாட்களில் நடக்கும். ஆமாம், ஓகேவா? அதனால் இந்த இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று செய்தித்தாள்கள் படிங்க. தமிழ் செய்தித்தாளோ ஆங்கிலத்தாளோ ஏதோ உங்கள் தாய்மொழியில் இருக்கக்கூடிய சேனல்ஸுங்க, பேப்பர்ஸுங்க, உண்மை செய்திகளை ஆமாம் உண்மை செய்திகளை கேளுங்கள், கவனியுங்கள் அல்லது சொல்லுங்கள். எல்லாருக்கிட்டேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குப்பா. உன் கண் எதிர்க்க லட்சக்கணக்கான தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை ஏன்பா வந்து ஒரு வீடியோ எடுத்து சேனலில் சோஷியல் மீடியாவில் போட மாட்டீங்க? கேட்டால் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை. ஏன்னா சிசிடிவி கேமரா மயில் வேலை செஞ்சால் என்ன செய்யாமல் போனான்னா உன் கையில் வச்சுன்னு இருக்கிறேன் 4 செல்ஃபோன்கள், ஒரு ஃபோனும் 1 லட்சம் 2 லட்சம்னு. என்னைக்காவது ஒரே நான் உன் கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அக்கிரமத்தை வீடியோ எடுத்து எவ்வளோ மக்கள் 800 கோடி பேர் இருக்கிறான்பா உலகத்தில். இதில் முக்கால்வாசி பேருக்கு நியூஸ்னால் என்னன்னு தெரில. எந்த நேரத்தில் எவன் வந்து தாக்குவான்னு தெரியல, எந்த நேரத்தில் பூகம்பம் வரும்னு தெரியல, எந்த நேரத்தில் பேரிடர் வரும்னு தெரியல. ஆணுங்களில் போய் சிம் கார்டு வாங்கிக்கிறியா, சேலை வாங்கிக்கிறியா, லோனு வாங்கிக்கிறியான்னு லோனு கத்திரியே நாதாரியே, அறிவே வராதா உனக்கு? ஏன் இப்படி இருக்கிறீங்க? உன் கனவுகள் பார், உன் கனவுகள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள் எல்லோருமே கனவு காணுகிறது. நாளை என்ன நடக்க போகிறது, நாளன்னைக்கு என்ன நடக்கும், பக்கத்து வீட்டில் என்ன நடக்கும், அந்த வீட்டில் என்ன நடக்கும். உன் நினைவுகள் கனவுகளாக மாறி உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும். அப்படிப்பட்ட கனவுகளை கண்டறிந்து அது என்ன சொல்லுது என்பதை கேட்டாலே போதும்ப்பா. நியூஸ் கூட நீ பார்க்க வேண்டியதில்லை. ஜான் பாஸ்கோ மாதிரி எவனோ வளரின்னு இருக்கிறானே, அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. சும்மா சேரம் சோறு போட்டான், ஆமாம் பாண்டியன் வந்து பல்லு வளர்க்கலான்னு காலங்காதால் வேலைக்கு போடா, வேலைக்கு போ. 10 ரூபா நேர்மையாக சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்று. படி, முதலில் அறிவை வளர்த்துக்கொள். அதற்கு முன்பு நீ யார் என்று உன்னை அறிந்து கொள். ஏன் என்று கேள்வி கேள். சும்மா பிரியாணி கொடுக்குறான், குவார்ட்டர் கொடுக்குறான்னு சொல்லி நாட்டை நாசம் பண்ணி விட்டாயே. ஓட்டுக்கு காசு வாங்கினவன் எல்லோருமே தீவிரவாதி தான், பயங்கரவாதி தான், தேச துரோகி தான். ஓட்டுக்கு காசு போடாதவன், ஓட்டே போடாதவன் சிறந்தவன்.